அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயின். சென்ற பகுதியில் நம்ம குர்ஆனுடைய தன்மைகள், பண்புகள், அதில் ரொம்ப முக்கியமானதாக தன்சீல், அப்புறம் நூர், இது ரெண்டை பற்றியும் ஒரு அறிமுகமாக நம்ம பார்த்தோம். நூர் அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட ஈமானிய ஒளி, அதன் அடிப்படையிலான சிந்தனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன அறிமுகம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆனில் மையம் இதுதான், குர்ஆனே இதுதான் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லலாம்னா ஆயத்து. குர்ஆன் ஆயத்துகளால் அதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அதை சூறாக்களாக பிரித்து நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கான். ஆயத்துனா என்ன? பொதுவாக நம்ம மொழிபெயர்ப்புகளில் ஆயத்துனா வசனம், இன்னும் சில இடங்களில் அத்தாட்சி அப்படின்ற மாதிரி மொழிபெயர்த்திருப்பாங்க. ஆனால் ஆயத்துனா அதை முழுசாக விளங்கிக்கணும்ல. ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சு அல்லாஹ் குர்ஆன் முழுக்க பயன்படுத்துகிறான். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் குகைவாசிகளை நமது ஆயத்துன்னு சொல்கிறான். யூசுஃப் நபி அவர் சகோதரர்கள் அவர்களிடம் ஆயத்து இருக்குன்னு சொல்கிறான். வானங்களிலும் பூமியிலும் ஆயத்து இருக்குன்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஆயத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் வேறு நிறைய இடங்களில் வெவ்வேறு மாதிரி பயன்படுத்துகிறான். உதாரணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ள இருக்க அன்பு ஒரு ஆயத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஆயத்து நம்ம குர்ஆனில் நிறையா விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுத்துகிறான். இதெல்லாம் ஆயத்து, இதெல்லாம் ஆயத்து அப்படின்னு சொல்லி. அப்போது ஆயத்தை வசனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வசனம்ங்கிற வார்த்தை நமக்கு சிந்தனைகளை அது ஒரு வரி இல்லை ஒரு சென்டென்ஸ், அது அந்த அளவுக்கு தான் நம்ம அதை யோசிப்போம். ஆனால் ஆயத்துங்கிறது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அப்படி அந்த இதில் அதை பிரிக்கவும் முடியாது. பொதுவாக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற வார்த்தையை எடுத்து அல்லாஹ் ஒரு ஒரு விதத்தில் அதை பயன்படுத்தினதுக்கப்புறம் அதை மக்கள் வேறு எதுக்கும் பயன்படுத்தாத அளவுக்கு அது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு சலாத்தாக இருக்கட்டும், இல்லை ஜக்காத்தாக இருக்கட்டும், இது மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. அது குர்ஆன் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் ஒரு பயன்பாட்டில் வச்சுருந்தாங்க. குர்ஆன் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுத்த மாதிரி மாறிடும். அப்போ இதில் 2 பகுதி இருக்குது. ஒன்று என்னென்னா, குர்ஆனில் ஆயத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதி. அதே போல் அந்த வார்த்தை அந்த காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு என்ன மாதிரியான பயன்பாட்டிலையும் சிந்தனை இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஒரு வார்த்தை என்ன நினைக்கிறாங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உதாரணங்களையும் அந்த வார்த்தையையும் கரெக்டாக பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது குர்ஆனில் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் பலாகா அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஜெக்டில் இல்முல் மானி அப்படின்ற ஒரு தனி பிரிவே இருக்குது. அல்லாஹ் எப்படி துல்லியமாக ஒரு வார்த்தையை ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறான். இந்த இடத்துல அந்த வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை வச்சா அது எந்த அளவுக்கு பொருத்தமற்றதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ஆராய்ச்சி, ஒரு தனி ரிசர்ச்சே இருக்குது. பல வருஷங்களாக இருக்குது. இதை பண்ணுறவங்க முஸ்லீம்ஸும் பண்ணுறவங்க இருக்காங்க, நான் முஸ்லீம்ஸும் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துறது அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லலாம். ஒரு அழகான ஆண் அழகான பேர், அதாவது ஒரு அழகு அப்படின்றதே ஒரு பேராக கூட ஒருத்தருக்கு வைக்கிறான்னு வைங்களேன். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு வைக்கிறாங்க. ஆனால் அந்த நபர் ரொம்ப அழகாக இல்லைன்னா அந்த பேரே ஒரு கேலியான விஷயமா மாறிடும். இது நம்ம உலகத்தில் இருக்கிறது தான். ஒரு பேர் ஒன்றுக்கு நம்ம சூட்டுறோம்னா அந்த பேர் அதுக்கு பொருத்ததாக இருந்தால் தான் அது ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா அது ஒரு சின்ன சொல்லும்போதே ஒரு நெருடலை ஏற்படுத்தும். இது ஒருத்தனுக்கு சத்தியவான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க. ஆள் பொய் சொல்கிற ஆளாக இருக்காங்க. அதை சொல்லும்போதே அந்த அந்த யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க பாரு அப்படி. இது மனிதர்கள்ட்ட இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம். அப்போது ஆயத்து அப்படின்னு அல்லாஹ் அப்படிங்கிறதே ஆயாத்துகளால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது என்ன அந்த அர்த்தம் அது உள்ள அடக்கி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குர்ஆன் அந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னோம்ல நூர் அப்படிங்கிறது. அதான் அல்லாஹ் நம்மளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நமக்கு கற்றுத்தர விதம் தான் இது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோடைய நல்ல அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு அல்லாஹ் நமக்கு குர்ஆன்லேயே காட்டின ஒரு வழிமுறை தான். ஆதம் நபிக்கு அல்லாஹ் ரூஹை கொடுத்ததுக்கப்புறம் உடனே மலக்குமார்களை சஜிதா செய்யுங்கன்னு சொல்லலை. ஆதம் நபியோடைய அந்த
ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்குன்னு உள்ள தனித்தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ் வந்து ஆதம் நபிக்கு இஸ்முகளை கற்றுத்தரான், அஸ்மாக்களை கற்றுத்தரான். அதுதான் வந்து அவர்களை வந்து அங்கே மற்ற படைப்பினங்களை விட தனித்து விளங்கி அல்லாஹ் வந்து மலக்குமார்கள்கிட்ட காட்டுறான். எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது தான் சொல்லித்தரான் அல்லாஹ். ஆனால் வந்து மலக்குமார்களை கேட்டும்போது இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்களால அதை சொல்ல முடியல. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களால வந்து அதை வந்து தெளிவாக அல்லாஹ் என்ன கேள்வி கேட்டானோ அதை வந்து அவங்க மக்கள்கிட்ட, அதாவது அங்கிருந்த மலக்குகள்கிட்ட வந்து எடுத்து காட்ட முடிஞ்சுச்சு. பிறகு தான் ஆதமுக்கு பணிங்கன்னு அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான். அப்போ இதில் வந்து நமக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்குது. அப்போ மனிதன் வந்து எப்போ அல்லாஹ்விடமிருந்து இல்ம கற்றுக்கிறானோ அப்போ தான் அவனுடைய செயல்பாடு, அவனுடைய ஆற்றல் எல்லாமே வெளிப்படுது. மனிதனுடைய அதுதான் மனிதனுடைய அடிப்படை தன்மை. இதற்கேற்றால் போல் அல்லாஹ் வந்து வானத்திலேருந்து நமக்கு வஹி அனுப்புகிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹ் வந்து தன்னுடைய இல்ம அங்கேருந்து அல்லாஹ்விடமிருந்து வஹி ஒரு அறிவு வருது. அதன் மூலமாக தான் மனித சமுதாயம் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகுது. எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வேதத்தை பற்றின இல்ம நம்ம வளர்த்துக்கிட்டா தான் அல்லாஹ் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து நம்மளால் செய்ய முடியும். நம்ம எப்படி சிந்திக்கணும், நம்ம சிந்தனை எப்படிலாம் இருக்கணுங்கிறதையும் வந்து அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். சரி, இப்போ வந்து ஆயத்தை பற்றின அந்த அர்த்தங்களை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் டிக்ஷனரியில், அரபி டிக்ஷனரிலேயும் இல்லை சில இங்கிலீஷ் இதில் கூட இதுக்கு இந்த அர்த்தங்கள் அவங்க எழுதியிருக்கலாம். முதலாவது, அரபியர்கள்ட்ட வந்து ஒரு சொல்லாடல் இருந்திருக்கு. என்னென்னா, ஹரஜல் கௌமு பி ஆயாத்திஹிம், மக்கள்லாம் வெளியேறிட்டாங்க அவர்களோட ஆயத்துகள் எடுத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பயணத்தில் போகிறவங்க ஒரு இடத்துல கேம்ப்பு போடுறவங்களா இருக்கட்டும், ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்கள்ல, கூடாரம்லாம் போட்டு ஒரு இடத்துல தங்கியிருப்பாங்க. தங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க முக்கியமான தேவையான விஷயங்களெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிருவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துலேருந்து மக்கள் அவங்களுக்கு பயனுள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது தனக்கு தேவைப்படுறது, அதாவது பயன் தரக்கூடிய விஷயம். இன்னொன்று வேல்யூபிள்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வந்து மதிப்புமிக்க பொருட்கள். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆயத் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது, முதல்ல அவங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, இது வந்து மதிப்புமிக்கது, இது வந்து பயன் தரக்கூடியது, இது வந்து மதிப்புமிக்க, பயன் தரக்கூடிய, அவசியமானது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து இயல்பாக அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தும்போது அவங்களுக்கு ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா, 2வதா பார்த்தோம்னா, ஐயு, அதாவது இது வந்து கேள்வி எழுப்புகிற ஒரு வார்த்தை. இப்போ ஆயத்துங்கிறது வந்து ஒரு மனிதனை கேள்வி கேட்டு சிந்திக்க வைக்கக்கூடியது. அதாவது அந்த கேள்வி எழுப்பும்ல, நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தையும் அந்த மாதிரி விஷயங்களை தூண்டக்கூடிய ஒரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அடுத்து வந்து ஆச்சரியம் அளிக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆயத்து அப்படின்னு சொல்லலாம். எதுனா ஐயு ரஜுல் அப்படின்னா என்ன மனிதன், அந்த ஒரு ஆச்சரியப்பட்டு நம்ம ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையாக வந்து அந்த ரூட் இருக்குது, அந்த வார்த்தை இருக்குது. அப்போ வந்து ஆயத்துன்னு சொல்லும்போது மதிப்பு மிக்கது, பயன் தரக்கூடியது, ரொம்ப தேவையானது, ஆச்சரியமுற்றது, கேள்வி எழுப்பக்கூடியது, கேள்வி சிந்தனை அது மூலமாக சிந்திக்க தூண்டக்கூடியது இப்படிங்கிற அர்த்தம். இது மட்டும் தானா கிடையாது, இன்னும் இருக்குது. நிதாவத் தன்பீஹ், அதாவது ஒருத்தரை அழைக்கிறதுக்கு ஒரு சத்தம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். யா ஐயுஹன்னாஸ் அப்படின்ற இந்த வார்த்தை பயன்பாடு இருக்குல்ல, யா ஐயுஹல் மலிக், இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க. ஒருத்தருடைய கவனத்தை இழுக்கிறதுக்கு, அவங்கள வந்து அழைக்கிறது. இதுவும் ஆயத் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆமான்னு சொல்லுவோம்ல, அந்த நாம் அப்படின்னு அரபியில் அந்த வார்த்தை இருக்குது. அதுவே வந்து ரொம்ப உறுதியாக நிச்சயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்படின்ற ஒரு பயன்பாடும் இருக்குது. அப்போ ஆயத்துங்கிறது நமக்கு அந்த உறுதியை ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் அர்த்தம், அடையாளம், இந்த அர்த்தங்களும் அதில் இருக்குது. அடையாளம்னா இப்போ ஒருத்தருடைய அடையாளம்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி நமக்கு நம்மளுடைய அந்த அடையாளத்தை, நம்ம யாருங்கிற அந்த இதை உணர்த்துறது. அப்புறமேட்டு வந்து அதாவது அடையாள சின்னங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி அலாமான்னு சொல்லுவாங்க. அந்த ஆயத்துங்கிறது அதை குறிக்கவும் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பயணத்தில் இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ தூரத்தில் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பயணத்தை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஆயத்துங்கிறது இருக்குது.
இப்ப பார்த்த நம்ம இந்த அர்த்தங்களெல்லாம் வந்து குர்ஆனோட ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப முதல்ல என்ன சொன்னோம்னா, முக்கியமானது, மதிப்புமிக்கது, தேவையானது அப்படிங்கிறத கொடுக்கும். இப்ப இது குர்ஆனுக்கு இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குர்ஆன்ல இருக்க ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு அது வந்து ஒரு முக்கியமான பாடத்த கத்துக் குடுக்கும்னு விளங்கிக்கலாம். இல்ல நமக்கு வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயத்த குடுக்கும்னு விளங்கிக்கலாம். ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு ரொம்ப தேவையானது அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆயத்துடைய அந்த நோக்கம் வந்து நம்மள சிந்திக்க வச்சு நம்மள கேள்வி எழுப்புறது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஆயத்தின் ஒவ்வொரு ஆயத்தோட வேலை என்னன்னா, நம்மள கேள்வி கேட்க வைக்கணும், நம்மள சிந்திக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்ததா பார்த்தோம்னா, திசையை காட்டக்கூடியது. அதுக்கும் ஆயத்துன்னு அந்த அர்த்தம் இருக்குன்னு சொன்னோம்ல. அப்போ ஆயத்துங்கிறது இங்க என்ன நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆயத்தும் வந்து அல்லாஹ்வை நோக்கி நம்ம திரும்ப வைக்கும். அல்லாஹ்வை நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். ஆயத்துனா அலாமா அப்படின்னு சொன்னோம்ல, சின்னங்கள், அடையாள சின்னங்கள் அந்த மாரி அர்த்தத்தில பயன்படுத்த முடியும்னு. இந்த பயணத்தில அ நமக்கு நம்ம பயணத்தில எங்க இருக்கோம்? நம்ம பயணத்திலேருந்து வேற பக்கம் வழி மாறி போகாம, நம்ம அடையாளங்கள் வச்சு நம்ம பயணிப்பாங்க அந்த காலத்தில. இப்பயும் அப்படி தானே பயணிக்கிறோம். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போறோம்னா, அந்த இடத்துல போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கோங்க. இந்த லேண்ட்மார்க்குக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லி தான் நம்ம பயணிப்போம். அதே அடிப்படையில இந்த ஆயத்துகள் வந்து நமக்கு அல்லாஹ்வை நோக்கி அந்த பயணத்தில நமக்கு வந்து வழி தவறி போயிறாம, நமக்கு ஒரு பாதைய காட்டிக்கிட்டே இருக்க மாரி, நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மைல்கல் மாரி சொல்லலாம். அடையாளமா நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வழி தவறி போயிறாம இருக்கிறதுக்கு. அதுக்கும் ஆயத்து அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து அந்த அர்த்தத்தையும் உணர்த்தும். இந்த அடையாள சின்னங்கள் இந்த இது வந்து இந்த அர்த்தத்தில பயன்படுத்துற இது என்ன எதெல்லாம் குறிக்கும்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம ஏதாவது இடத்துக்கு போணும்னு விரும்புவோம்ல. நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்த வந்து நம்ம சில இடத்தோட நம்ம தொடர்புபடுத்தி வச்சுப்போம். அந்த மாரி ஆயத்துகள் வந்து நமக்கு விளங்க முடியும். உதாரணத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மீது வந்து ஒரு அந்த அவதூறு சொல்லும்போது, அவங்க வந்து அல்லாஹ் என்ன நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு குர்ஆன் ஆயத்த தான் வந்து அவங்க எடுத்து சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவங்க சிந்திச்சது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அவங்களுக்கு வந்து அத வந்து ஒரு சிந்தனை போற ஒரு இடமா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த கஷ்டத்தில அந்த வசனங்கள் வந்து ஆறுதல் அளிச்சுச்சு. இது மாரி நமக்கு சந்தோஷத்த நினைவூட்டுறதுக்கு சில ஆயத்துகள் நம்ம குர்ஆன்ல இருக்கலாம். இந்த ஆயத்த படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு விஷயம் நான் இதோட தொடர்பு படுத்திப்பேன். அப்படிங்கிற மாதிரி ஆயத்துங்கிறது இந்த இடத்தையும் நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அந்த தன்மை அந்த வார்த்தைக்கு இருக்கு. அப்புறம் அர்த்தம், அடையாளம் அப்படின்னு சொன்னோம். ஒருத்தருக்கு அடையாளம் தர்றது அப்படின்னு. இப்ப ஆயத்து வந்து நமக்கு நம்ம யாருன்றத கத்துக் குடுக்கும். நம்ம யாருங்கிற அந்த அடையாளத்த நமக்கு காட்டும். நம்ம யாரு? நம்ம வந்து அடியான். நமக்கு யார் இருக்கா? ரப் இருக்கான். நம்ம ரப்ப எப்படி பார்க்கணும்? நம்ம எப்படி நடந்துக்கணும்? அப்படின்னு நம்ம யாருங்கிறது, நம்ம என்ன மாரி வாழ்க்கை வாழணும்? நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் என்ன? இதெல்லாம் உணர்த்தும். அப்படிங்கிறதும் அந்த அந்த வார்த்தையில இருக்கு. அடுத்ததா முக்கியமானதா வந்து ஆயத் என்றால் ஆச்சரியத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம். தாஜுப் அப்படின்னு. அப்ப குர்ஆனோட ஆயத்துகள் நமக்கு அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதையும் இந்த ஆயத்துங்கிற வார்த்தை வந்து நமக்கு புரிய வைக்குது. ஆனா, இப்ப இருக்க காலத்தில வந்து நமக்கு எதுவுமே ஆச்சரியத்த ஏற்படுத்த மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி பிரியாணிங்கிறது ஒண்ணும் ரொம்ப பெரிய இதா இருக்கும். இப்ப வந்து பிரியாணினா, இது இந்த இந்த பிரியாணி தானா? அந்த பிரியாணி இல்லையா? இது இந்த கடையில தானா? அப்படிங்கிற அளவுக்கு, இல்ல இந்த கடையில கறி வாங்கலையாங்கிற அளவுக்கு நம்ம வந்து எதுவுமே நம்மள வந்து ஒரு ஆச்சரியப்படுத்த மாட்டேங்குது. அந்த மாரி நம்ம ஆயிட்டோம். எவ்வளோ வகைகள் இருந்தாலும், என்ன சாப்பிடுறதுன்னே தெரியல. அப்படிங்கிற மாரியான சிந்தனைகள்லாம் வந்து நம்மகிட்ட அதிகமா இப்ப இருக்கு. அப்ப இந்த குர்ஆனோட ஆயத்துகள் நம்மள எப்படின்னா, நம்மள நிறுத்தி, நிலைப்படுத்தி, நம்மள வந்து கரெக்ட்டா சிந்திக்க வச்சு, நம்ம எப்படிலாம் எல்லா விஷயத்தையும் மதிக்கணுமோ, அந்த இதையும் கத்துக் குடுக்கும். இது பற்றி ஒரு முக்கியமான உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆராய்ச்சி செய்றாங்க. ஒரு மலைய பத்தி பார்க்குறாங்க, ஒரு மரத்த பத்தி பார்க்குறாங்க. அவங்க ஆராய்ச்சி செய்ய அல்லாஹ் புதுசு புதுசா அதில வந்து அவங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கான். அவங்க இன்னும் ஆராய்ச்சி அதிர்ந்து போய்க்கிட்டு தான் இருக்காங்க. "ஓ! இப்படிலாம் இருக்கா? இவ்வளோ துல்லியமா இருக்கா? இப்படி இதுக்கு பின்னாடி இது மாரி ஒரு விஷயம் இருக்கா?" அப்படின்னு. இப்ப இந்த மாரி படிக்காத ஒருத்தருக்கு, இந்த மாரி இத ஆராய்ச்சி செய்யாத ஒருத்தருக்கு இந்த இந்த ஆச்சரியம், இந்த உணர்வுலாம் ஏற்படுமானா? படாது. அதுபோல தான் நம்ம குரானையும் எடுத்து ஆய்வு செஞ்சா தான், அதில இருக்க அந்த விஷயங்கள பார்த்து நம்மள ஆச்சரியப்படுத்தும். அதுக்கான நேரத்தையும், அதுக்கான நம்ம செ சிந்தனையும் செலவு செஞ்சா மட்டும் தான் நமக்கு அது கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அல்லாஹ்வோட வல்லமையே நமக்கு நினைவூட்டக்கூடியது. அதைக் கண்டு நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து உலகத்திலும் இருக்கு, குரான்லயும் இருக்கு. குரானை சிந்திப்பதன் மூலமாக நம்ம உலகத்த பார்க்கலாம். உலகத்த பார்த்து நம்ம அதிலருந்து படிப்பினை பெறனால, குரான்லயும் நமக்கு புதிதா விளக்கங்கள் கிடைக்கும். நமக்கு வந்து அதில சிந்தனை மாறிரும். ஏன்னா, இந்த இந்த தன்ம தான் வந்து நமக்கு ஈமான அதிகப்படுத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அல்லாஹ் குரான்ல கேட்கிறான், "அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷ குலூபுஹும்
திக்ரில்லா. அல்லாஹ் என்ன கேட்குறான், நம்பிக்கை கொள்றவங்களுக்கு நேரம் வந்துரலையா? அல்லாஹ்வுடைய திக்ர கேட்டு உள்ளங்கள்லாம் வந்து பணிஞ்சு, அல்லாஹ்வ அஞ்சி பணியறதுக்கு நேரம் வரலையான்னு அல்லாஹ் கேட்குறான். சொல்லிட்டு, நீங்க வந்து உங்களுக்கு முன்னாடி வேதம் குடுக்கப்பட்டவங்க போல ஆயிராதீங்க. ஏன்னா, அவங்க உள்ளங்கள்லாம் வந்து இறுகி போயிருந்துச்சு. அப்படின்னு அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல சூரா ஹதீதுல வர அந்த ஆயத்துல அல்லாஹ் கேட்குறான். சூரா அன்ஃபால்ல அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய பேர ஞாபகம் ஊட்டுனா, அவங்க உள்ளங்கள் வந்து நடுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, குர்ஆனோட ஆயத்துகள அவர்களுக்கு ஓதி காட்டுனா, அவங்களோட ஈமான் அதிகரிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம உள்ளங்களும் நம்மளும் மூமின் ஆகி, நம்ம உள்ளங்களும் இப்படி நடுங்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைய கேட்கும்போது ஈமான் அதிகரிக்கணும்னு சொன்னா, நம்ம வந்து இந்த குர்ஆன வந்து சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் விரும்பிய விதத்துல சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஆயத்துகளும் நமக்கு இது மாரி இது ஆயத்துங்களுக்கு இருக்க அந்த பல பரிணாமங்கள்ல இருக்க அர்த்தங்கள்ல, நமக்கு பல விஷயத்த ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு கத்துக் குடுக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயத்து ஒவ்வொரு விஷயமா விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு கலிமாவ தான் அல்லாஹ் நமக்கு குடுத்துருக்கான். எனவே இதோடைய பயனறிஞ்சு, இதோடைய அந்த மதிப்பு தெரிஞ்சு, இதோட மதிப்பு தெரிஞ்சு, நம்ம இந்த குர்ஆன அணுகி, அதிலிருந்து பயன்பெறணும் என்று அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்ட சொல்லி பிரார்த்தித்தவனாக, இந்த இத வந்து நம்ம இதோட இதுவரைக்கும் நிறுத்திர்லாம். இதில ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா, எனக்கு இத பத்தி தெரியப்படுத்துங்க. தவறுகள் இருந்தா சுட்டிக்காட்டுங்க. அல்லாஹ் தவறுகளை மன்னிக்கட்டும்னு துவா செய்யுங்க. பயனுள்ளதா இருந்தா மக்களுக்கு பகிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.